ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விறுவிறுப்படைந்துள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல். வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படைகள் அமைப்பு. 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து சென்றால் பறிமுதல் என எச்சரிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். நாளை வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை. புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாஜக சார்பில் செல்வ கணபதி போட்டி. இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டம். சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை. திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் பரவலாக மழை. பிரிட்டன் அரசு வெளியிட்ட தடுப்பூசி கொள்கை பாரபட்சம் கொண்டது என மத்திய வெளியுறவுத்துறை கண்டனம். இந்தியர்களின் குவாரண்டைன் காலத்தை குறைக்க வலியுறுத்தல். குவாட் மாநாடு, ஐநா சபை உரை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா பயணம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்களையும் சந்திக்கவும் திட்டம். கொரோனாவால் பெற்றோரை இழந்த 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது. சிபிஎஸ்இ கல்வி வாரியம் அறிவிப்பு. கோவாக்சின் தடுப்பூசியை குழந்தைகளுக்கு செலுத்துவதற்கான 2ஆம் கட்ட சோதனை நிறைவு. பரிசோதனை முடிவுகளை அடுத்த வாரம் அரசிடம் ஒப்படைக்க முடிவு. இந்திய விமானப்படைக்கு புதிய தளபதியாக விவேக் ராம் சௌதாரி நியமனம். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் முதுகில் குத்திய சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கியதாக குற்றச்சாட்டு. சிவசேனா மூத்த தலைவர் அனந்த் கீத்தே தெரிவித்த கருத்தால் சர்ச்சை. சென்னை வண்ணாரப்பேட்டையில் அங்கீகாரம் இல்லாத குளிர்பானம் குடித்து 2 சிறுவர்கள் இரத்த வாந்தி எடுத்த விவகாரம். சேமிப்பு கிடங்கில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. கேசி வீரமணியின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்டு நடத்திய விவகாரம். பறிமுதல் செய்த ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பு. சென்னையில் பொது இடங்களில் குப்பை கொட்டினால் 500 ரூபாய் அபராதம். மாநகராட்சி எச்சரிக்கை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி சென்னையில் நேற்று காலை முதலே விட்டுவிட்டு மழை பெய்தது. மாலையில் குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். எழும்பூர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கிண்டி, தீநகர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதேபோன்று திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்றே கடைசி நாள் என்பதால் அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதன்படி நேற்று வரையில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 41,027 வேட்பு மனுக்களும், கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு 10,107 வேட்பு மனுக்களும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கு 2,683 வேட்பு மனுக்களும், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 228 வேட்பு மனுக்களும் என மொத்தம் 54,045 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இன்றுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய காலம் முடியும் நிலையில் வரும் 23ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களில் பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் ஒரு நீதிபதி, 2 அல்லது 3 காவலர் கொண்ட ஒரு பறக்கும் படை என்ற வகையில் 1 அல்லது 3 ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு தொகுப்பிற்கும் ஒரு பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. 3 ஷிப்ட் அடிப்படையில் 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், தேர்தல் நடத்தை விதிமீறல்கள், அச்சுறுத்தல்களை தடுக்கும் வகையில் கவனம் செலுத்துமாறு பறக்கும் படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வேட்பாளர்களோ முகவர்களோ உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்படும் எனவும், 10,000 ரூபாய்க்கு மேல் விளம்பர தட்டிகள், மது, ஆயுதங்கள், அன்பளிப்பு எடுத்து சென்றால் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு பாஜக சார்பில் திரு செல்வ கணபதி போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் முடிவடைகிறது. யாரை வேட்பாளரை நிறுத்துவது குறித்து பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் தனித்தனியே ஆலோசனை கூட்டங்களை நடத்தின. தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதியை வேட்பாளராக பாஜக அறிவித்தது. இரு கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்ட இழுபறியால் அமைச்சர் பொறுப்புகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் முக்கிய பொறுப்புகள் பாஜகவுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசியலில் சர்ச்சை எழுந்துள்ளது. தற்போது என்ஆர் காங்கிரசுக்கு 10 எம்எல்ஏக்கள் இருந்தும் 6 உறுப்பினர்களை கொண்ட பாஜகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை விட்டு கொடுத்திருப்பதற்கு பாஜகவின் அழுத்தமே காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அம்மாநில முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான திரு என் ரெங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்ற திரு செல்வ கணபதி தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார். திரு செல்வ கணபதி இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என கூறப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக பலம் இருப்பதால் செல்வ கணபதி போட்டியின்றி தேர்வாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் அரசு வெளியிட்ட தடுப்பூசி கொள்கை பாரபட்சம் கொண்டது என மத்திய வெளியுறவு செயலர் திரு ஹர்ஷவர்தன் சிரிங்கலா தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் 2 தடுப்பூசிகள் செலுத்திக் கொண்டு அந்த சான்றிதழுடன் பிரிட்டன் நாட்டுக்கு பயணம் செய்தாலும் அவர்கள் கட்டாயம் 10 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் 2 முறை கோவிட் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் பிரிட்டன் அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்தியாவில் அளிக்கப்படும் தடுப்பூசிகளுக்கு பிரிட்டன் அங்கீகாரம் அளிக்காதது இந்தியாவுக்கு எதிரான செயல் என கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. பிரிட்டனில் உருவாக்கப்பட்ட
ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிதான் இந்தியாவில் கோவிஷீல்டு என பெயரிடப்பட்டு அதிகளவில் பயன்படுத்தப்படுவதாகவும் தங்கள் நாட்டில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசியை ஏன் பிரிட்டன் அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது என்ற கேள்வியும் எழுந்தது. போலி சான்றிதழ்களை பயன்படுத்தி தனிமைப்படுத்துதல் விதியில் இருந்து விலக்கு பெற சில பயணிகள் முயற்சி செய்வதாகவும் அதை தடுக்கவே இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டதாகவும் பிரிட்டன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே கோவிஷீல்டு தடுப்பூசியை அங்கீகாரம் அளிக்காதது பாரபட்சம் கொண்ட கொள்கை என மத்திய வெளியுறவு செயலர் ஹர்ஷவர்தன் சிரிங்கலா தெரிவித்துள்ளார். மேலும் ஐநா மாநாட்டில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்த விவகாரம் தொடர்பாக பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி எலிசபெத் ட்ரெஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரத் பயோடெக்கின் கோவாக்சின் தடுப்பூசியை குழந்தைகளுக்கு செலுத்துவதற்கான 2ஆம் கட்ட சோதனை நிறைவடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான ஆய்வறிக்கை அடுத்த வாரம் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது. 2 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான பாரத் பயோடெக்கின் கோவாக்சின் தடுப்பூசி பரிசோதனையில் உள்ளன. இந்நிலையில் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாரத் பயோடெக் நிறுவன நிர்வாக இயக்குநர் திரு கிருஷ்ணா எல்லா, மூக்கு வழியாக செலுத்தப்படும் கொரோனா தடுப்பு மருந்தின் சோதனை அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளதாக கூறினார். 2 முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்துவதற்கான 2ஆம் கட்ட பரிசோதனை நிறைவடைந்துள்ளதாகவும் பரிசோதனை முடிவுகள் அடுத்த வாரம் அரசிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனாவால் பெற்றோரை இழந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. கொரோனா 2வது அலையின் தீவிரம் குறைந்து வருவதை தொடர்ந்து பல மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டு குறிப்பிட்ட வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடர பல மாநில அரசுகள் சலுகைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு நடப்பாண்டில் கல்வி கட்டணம் வசூலிக்கப்படாது என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் விவரப்பட்டியலை பள்ளிகள் சமர்ப்பிக்கும் போது பெற்றோரை இழந்த மாணவர்கள் குறித்த விவரங்களை சரிபார்த்து வழங்க வேண்டும் என சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டாளர் சன்யாம் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் உரை, குவாட் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் திரு மோடி இன்று அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய குவாட் அமைப்பின் மாநாடு நாளை மறுநாள் அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்கா செல்கிறார். நாளைய தினம் அமெரிக்காவின் முன்னணி தொழில் அதிபர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். பின்னர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க துணை அதிபர் திருமதி கமலா ஹாரிஸ், ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மாரிசன், ஜப்பான் பிரதமர் திரு யோஷிஹைட் சுகா ஆகியோரையும் மோடி சந்தித்து பேசுகிறார். 24ஆம் தேதி குவாட் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றும் பிரதமர் திரு மோடி அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனையும் சந்தித்து பேசுகிறார். அப்போது ஆப்கானிஸ்தான் விவகாரம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பிறகு நியூயார்க் செல்லும் மோடி 25ஆம் தேதி ஐநா சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். கொரோனா காரணமாக வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்த பிரதமர் திரு மோடி நீண்ட இடைவெளிக்கு பின் முதன்முறையாக நாளை அமெரிக்கா செல்வது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் முதுகில் குத்தியே திரு சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கியதாக சிவசேனா மூத்த தலைவர் திரு அனந்த் கீத்தே கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவருமான திரு அனந்த் கீத்தே திரு சரத்பவார் எப்போதும் தங்களுக்கு தலைவராக முடியாது எனவும் மகாராஷ்டிரா அரசு சமரசத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் முதுகில் குத்தியே திரு சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கியதாகவும் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசுமே ஒன்றாக செயல்பட முடியாத நிலையில் சிவசேனாவும் காங்கிரசின் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் திரு அனந்த் கீத்தே கூறினார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள சிவசேனா எம்பி திரு சஞ்சய் ராவத், திரு சரத்பவார் தேசிய அளவிலான தலைவர் எனவும் திரு அனந்த் கீத்தே கூறிய கருத்துக்கள் குறித்து தனக்கு தெரியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் கடந்த 31ஆம் தேதி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய ஆகஸ்ட், செப்டம்பர் மாத தவணை நீரை திறந்துவிட ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அடுத்த கூட்டம் டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் ஆணையத்தின் தலைவர் ஹல்தர் மற்றும் காவிரி ஒழுங்காற்று குழு தலைவர் நவீன்குமார் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் பொதுப்பணித்துறை செயலாளர்களும் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத குவாரிகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கான இழப்பீட்டை வசூலிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பெயர் கிராமத்தில் இயங்கும் சட்டவிரோத கல் குவாரிகளால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பிரபு என்பவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சட்டவிரோத குவாரிகளால் 100 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 20 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் வருவாய் இழப்பை வசூலிக்கும் நடவடிக்கையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பின் உடனடி நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வசூலிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மாதத்தில் 25 நாட்கள் பணி வழங்க வேண்டும் என தமிழக ஊர்காவல் படை வீரர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போக்குவரத்து சீரமைப்பு, அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது பந்தோபஸ்து, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் தமிழக காவல்துறையுடன் இணைந்து ஊர்காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மொத்தமுள்ள 16,000 ஊர்காவல் படை வீரர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 560 ரூபாய் ஊதியம் வீதம் மாதத்தில் 5 நாட்கள் சுழற்சி முறையில் பணி வழங்கப்பட்டு மாத வருமானமாக 2,800 ரூபாய் கிடைக்கிறது. இந்நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த தற்போது கிடைக்கும் வருமானம் போதாது எனவும் தங்களுக்கு பணி நாட்களை அதிகரித்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஊர்காவல் படை வீரரான கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஊர்காவல் படையினருக்கு மாதம் 10 நாட்கள் பணி வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தது. இது தொடர்பாக பேசிய ஊர்காவல் படை வீரரான சரவணன், ஏற்கனவே தங்களுக்கு மாதத்தில் 25 நாட்கள் பணி வழங்கப்பட்டதை போன்று தற்போதும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மாதத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்து வருகிறது. இதனால் நாங்கள் தற்பொழுது திரு சத்யகுமார் சார் அவர்களை ஹைகோர்ட் வழக்கறிஞர் அவரை சந்தித்து வழக்கு தொடர்ந்துள்ளோம். அந்த வழக்கின் அடிப்படையில் இன்று எங்களுக்கு 5 நாளுக்கு கிடைத்த நாட்களை கூடுதலாக இன்னொரு 5 நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது போதுமானதாக இல்லை. இருந்தும் எங்களுக்கு மாதத்தில் 25 நாட்கள் வேலை வேண்டும் என்று தமிழக முதல்வரை சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணியின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்த ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் வேலூர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மற்றும் அவரது குடும்பத்தினர் பங்குதாரர்களாக உள்ள நிறுவனங்கள் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வேலூர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள கே.சி. வீரமணி இல்லம் மற்றும் சென்னை, பெங்களூரு உட்பட 35 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் சுமார் 5 கிலோ தங்க நகைகள், 47 கிராம் வைர நகைகள், ரொக்க பணம், 7 கிலோ வெள்ளி, 1,80,000 அந்நிய செலாவணி டாலர், செல்போன், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கே.சி. வீரமணியின் இல்லத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட முக்கிய ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள், பென்டிரைவ் மற்றும் 20 லட்சம் ரொக்க பணம் ஆகியவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வேலூர் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். அதே சமயம் கே.சி. வீரமணியின் இல்லத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை இன்னமும் ஒப்படைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் மேலும் 1647 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதே சமயம் கொரோனா பலி எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி 1647 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. வைரஸ் பாதிப்பால் 19 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் முழுவதும் 16,993 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 1619 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கோவையில் ஒரே நாளில் 218 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒருவர் உயிரிழந்தார். மாவட்டம் முழுவதும் 2167 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 242 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். சென்னையில் 198 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பால் 2 உயிரிழந்தனர். மாவட்டம் முழுவதும் 2055 பேர் வைரஸ் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் 183 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். ஈரோட்டில் 112 பேருக்கும், செங்கல்பட்டில் 109 பேருக்கும், திருப்பூரில் 85 பேருக்கும், தஞ்சையில் 79 பேருக்கும், சேலத்தில் 77 பேருக்கும், திருச்சியில் 66 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மளிகை கடையில் குளிர்பானம் வாங்கி அருந்தி இரத்த வாந்தி எடுத்த 2 சிறுவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட குளிர்பான கிடங்கில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த திரு செந்தில்குமார் என்பவரின் 6 வயது மகன் லக்ஷ்மண் சாய், செந்தில்குமாரின் தங்கை மகன் ஓமேஸ்வரன் ஆகிய இருவரும் வீட்டின் அருகில் உள்ள மளிகை கடையில் குளிர்பானம் வாங்கி அருந்தியுள்ளனர். சிறிது நேரத்தில் இருவரும் இரத்த வாந்தி எடுத்ததால் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிறுவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். உறவினர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அலமாதி கிராமத்தில் செயல்பட்டு வரும் சம்பந்தப்பட்ட குளிர்பான கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிறுவர்கள் பருகிய குளிர்பானத்தின் மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அதுவரை தற்காலிகமாக விநியோகத்தை நிறுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. கன்னியாகுமரியில் உள்ள பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் பக்தர்களால் உண்டியலில் செலுத்தப்பட்ட காணிக்கை பொருட்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. குமரி மாவட்ட திருக்கோவில்கள் இணை ஆணையர் ஞானசேகர், அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரத்னவேல் பாண்டியன், கோவில் மேலாளர் மோகன் முன்னிலையில் நடந்த உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 122 கிராம் தங்கம், 155 கிராம் வெள்ளி மற்றும் 13,65,754 ரூபாய் காணிக்கையானது வசூலானது. கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட தீ விபத்திற்கு பின் முதலாக கோவிலில் உண்டியல் காணிக்கை தற்போது எண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரூரில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பேக்கரியில் இருந்து செல்போன் திருடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கரூர் பேருந்து நிலையம் பகுதியின் வெளியே அமைந்துள்ள பேக்கரி கடையில் உணவருந்த வந்த நபர் பணம் கொடுப்பதற்காக கல்லாப்பேட்டிக்கு வந்துள்ளார். அப்போது மேஜையின் மீது ஊழியர் ஒருவரின் செல்போன் இருப்பதை கவனித்த அந்த அடையாளம் தெரியாத நபர் தனது செல்போனை அதன் மீது வைத்தார். பின்னர் 500 ரூபாய் தொகைக்கு மீதம் சிலரை கொடுக்கும் நேரத்திற்குள்ளாக லாவகமாக நூதன முறையில் 2 செல்போன்களையும் எடுத்து தனது பையில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து தலைமறைவாகினார். வாடிக்கையாளர் போல நடித்து செல்போன் திருட்டில் ஈடுபட்ட அந்த நபர் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமைதி மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றும் எந்த நாட்டுடனும் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐநா பொதுசபையின் 76வது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் பல உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பாதுகாப்பு, வளர்ச்சி, சுதந்திரம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என்றும் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உலக நாடுகள் பயங்கரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டிய ஜோ பைடன்,
எத்தனை சவால்களை சந்தித்தாலும் அமெரிக்கா சிறப்பானவற்றை வெளிப்படுத்தும் எனவும் உறுதிபட கூறினார். ஒருங்கிணைந்த அறிவியல் மற்றும் அரசியல் சக்திகளால் கொரோனாவை வீழ்த்தலாம் என யோசனை தெரிவித்தவர், எதிர்காலத்தில் உலக சுகாதார பாதுகாப்புக்கான நிதிக்காக புதிய நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அமைதி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றும் எந்த நாட்டுடனும் இணைந்து பணியாற்ற அமெரிக்கா எப்போதும் தயாராக உள்ளதாகவும் ஜோ பைடன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெப்பச்சலனம் காரணமாக மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பகலில் வானம் தெளிவாக காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.